வெல்கம் டு ஷியாமலா ஹனி கிச்சன். இன்றைக்கி நம்ம சீத்தாப்பழத்தினுடைய நன்மைகளை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். சீத்தாப்பழத்துக்கு ஆங்கிலத்தில் கஸ்டர்ட் ஆப்பிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெயர் இருக்குங்க. சுகர் ஆப்பிள் எனும் இன்னொரு பெயர் இருக்குங்க. சீத்தாப்பழம் எல்லாருக்குமே ரொம்பவும் பிடிக்கும். இப்போ வந்துட்டு குடற்புண் உள்ளவர்கள் வெந்தயத்தை ஊற வைத்து சீத்தாப்பழத்தோட சேர்த்து சாப்பிடும்போது குடற்புண் வந்துட்டு விரைவில் குணமடையுங்க. நம்மளுக்கு வந்துட்டு சீத்தாப்பழம் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதோட சீத்தாப்பழத்துடன் மஞ்சள் சேர்த்து சாப்பிட்டு வரும்போது கொலஸ்ட்ரால் கட்டுக்குள் வருங்க. இப்போ கொலஸ்ட்ரால் தான் ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்குது. இந்த பழத்து கூட மஞ்சள் சேர்த்து சாப்பிட்டா கொலஸ்ட்ரால் கட்டுக்குள் வரும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதே போல் சீத்தாப்பழத்து கூட எலுமிச்சைப்பழ சாறு சேர்த்து சாப்பிடும்பொழுது நீர்க்கடுப்பு குணமாகுங்க. சிறுநீரும் நன்றாக பிரியுங்க. வெயில் டைம்லலாம் இதை நீங்கள் சேர்த்து சாப்பிடலாம். வெயில் டைமில் தான் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வருங்க. தேமல் உள்ளவர்கள் சீத்தாப்பழத்துடன் சிறிது வெள்ளை பூண்டை சேர்த்து மைய அரைத்து தேமல் மீது பூசி வர தேமல் மறையுங்க. ஆல்ரெடி நம்ம சாதாரணமாக தேமல் இருக்கும்போது இந்த பூண்டு சேர்த்தாலே சரியாயிடும். இது கூட சேர்த்தா சீக்கிரமாக குணமடைஞ்சிருங்க. சீத்தாப்பழத்துடன் சிறிது இஞ்சி சாறு கருப்பட்டி சேர்த்து தின்றால் பித்தம் மொத்தமும் விலகுங்க. பித்தத்துக்கு ரொம்பவும் நல்லதுங்க. சளி பிடிக்காது, சளியை குணமாக்கும், தாகத்தை தணிக்கும், உடல் உஷ்ணத்தை குறைக்கும், மலச்சிக்கலை சரி செய்யும், ஆரம்ப காச நோயை குணப்படுத்துங்க, வாந்தி குமட்டலை கட்டுப்படுத்தும், உடலை சுறுசுறுப்பாக வைத்திருக்குங்க.